தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவில் ஆடிப்பெரும் தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்தனர். தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவில் ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் ஆடிப்பெரும் திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். இதனை ஒட்டி கடந்த 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு மேல் கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மாலை சிறப்பு வாகனத்தில் சவுந்தரராஜா பெருமாள் எழுந்தருளி தேரோடு வீதிகளில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை சிறப்பு வழிபாடுகளும் பின்னர் திருக்கல்யாண வைபவமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு, காசி யாத்திரை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் பின்னர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அன்று இரவு தம்பதியர் கோலத்தில் சவுந்தரராஜா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக பூப்பல்லக்கில் எழுந்தருளி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதன்கிழமை 29ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தினை நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ஐயனார், தாடிக்கொம்பு பேரூராட்சி தலைவி கவிதா சின்னத்தம்பி, அகரம் பேரூராட்சி தலைவர் மணி என்ற நந்தகோபால், தொழிலதிபர் கந்தசாமி கவுண்டர் உள்ளிட்டோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சவுந்தரராஜ பெருமாள், சவுந்தரவள்ளி தாயார் ஆண்டாள் சவேதமாக திருத்தேரில் எழுந்தருளி தேரோடு வீதிகளில் வழியாக உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேரோட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார், இந்து சமய அறநிலைத்துறை உயர் அலுவலர்கள், தொழிலதிபர்கள், பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Thank you.